ஒரு பெண் என்றால் யார்? ஒரு ஆண் என்பது யார்? குழந்தை என்றால் யார்? முதியவருக்கு என்ன வேண்டும்? அவங்களுக்குலாம் என்னங்க வேணும்? என்ன வேணும் அவங்களுக்கு? பெருசா ஒன்றும் வேண்டாங்க. கிட்ட வந்து உட்காந்து 10 நிமிஷம் பேசுனா போதுங்க பெரியவங்களுக்கு. வேற எதுவுமே வேணாம். வாசித்தால் தெரிகிறது எனக்கு. அவர்களுடைய மிகப்பெரிய வலிய தனிமை தானேயா. நான் சொல்றேன், புகழ் பெற்ற ஒரு நடிகர் தான் இறக்கின்ற பொழுது தனிமையில் இறந்தார். வீடு முழுக்க உறவுகள். மிக முக்கியமான ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தகவலை நான் சொல்லுகிறேன். அவர் உள்ள இருக்கும் பொழுது வெளியில பசங்க விளையாடிட்டு இருந்தாங்கன்னா தாத்தா ரூம் வந்த உடனே சைலண்ட் ஆயிடுவாங்களாம். ஏண்டா திட்டுவாரா? சத்தம் போட்டு இல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாரு. குழந்தைகளுக்கு பயிற்சி தர வேண்டுமா இல்லையா? தாத்தாவிடமும் பாட்டியிடமும் உட்கார்ந்து பேசுவதற்கு. காலம் அப்படி போக அதே தாத்தா பாட்டி தானே நாமளும் ஆக்க போறோம். எவ்வளவு காலம் இருக்குன்னு நினைச்சுக்கீங்க? புத்தகம் எனக்கு இதை சொல்லித் தருகிறது. என்னுடைய 65 ஆண்டுகளுக்கு பிறகான என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. வேறு யாரும் எனக்கு சொல்லித் தருவதில்லை. ஒரு புத்தகத்தை, ஒரு கதையை வாசிட்டு இருந்தேன், உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கும், பயப்படாம கேளுங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களை புரிஞ்சுக்க முடியலன்றவங்க யாராவது இருக்கீங்களா இங்க? என்னதான் இருந்தால் ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு. என்ன ஆழம் தெரியுமா? அது வாசித்ததனால் சொல்கிறேன். நீங்கள் அவளை அச்சுறுத்தாதீர்கள். நீங்கள் அவளை அச்சுறுத்தினால் உங்களை துன்புறுத்துகின்ற, உங்களை சிரமப்படுத்துகின்ற, உங்களுக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் அவள் செய்ய தொடங்குவாள். பெண்கள் கைத்தட்டி அதை ஆமோதிக்கிறார்கள். ஆண்கள் நெஞ்சு வலியின் முதல் படியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்மா இத சொல்லிட்டியேம்மா. இரவுன்னு ஒரு கதைங்க, இரவுன்னு ஒரு கதை. சல்மா எழுதுறாங்க இந்த கதையை. நான் ரேண்டமா அப்படி போற போகல அதை அப்படி படிக்கிறேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, 2 நிமிஷத்துல சொல்றேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு ஒரு 2 வயசு குழந்தை, பால் குடிக்குது குழந்தை. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பெண் குழந்தை, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ இருக்கிறா. அவ மாமியார் வெளியில இருக்கிறா. இவ வந்து சப்பாத்தி பேசுறா. இதான் காட்சி, ஓப்பனிங்கே இதான். சப்பாத்தி பேசுற. வெளியில வந்து கேட்கிறா, அத்தை எத்தனை சப்பாத்தி போட? இன்னைக்கு அவருக்கும் சேர்த்து. இன்னைக்கு அவன் வரமாட்டான், எனக்கு உனக்கு மட்டும் போடு. அப்படி ஒரு திக்கு அவளுக்கு. வரமாட்டாரா? சொல்லலையே. எச்சி போ பைத்தியம். வரலன்னா வரல போ. அழுறா அழுறா அழுறா, பெசையும் போது அழுறா. இரவு, இன்னைக்கு அவர் இல்லாம ராத்திரி நான் தூங்கணுமா? ஐயோ யோ யோ யோன்னு அழுறா, நெஞ்சு அழுறா. அழுதுட்டு போய் எல்லாத்தையும் அந்த அவ சாப்பிடல, குழந்தைய மட்டும் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு கதவை பூட்டிட்டு தூங்க போகும்பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி அவளுடைய ரூம்குள்ள நுழையுது. அவள் அவ்வளவு வன்முறை செய்தது, பாலியல் ரீதியா வன்முறை செய்து. அவ துடிச்சு துள்றா. ஆனாலும் எதுவுமே அவள் கையில இல்ல. எல்லாம் அவளை கடந்து அது நடக்குது. நடந்து முடிஞ்சு காலை 4 மணிக்கு அவளுக்கு தூக்கம் கலைந்து எழுந்த பொழுது அவள் இரவு எப்படி படுத்திருந்தாலோ அப்படியே படுத்திருக்கிறாள். ஆடை கூட கசங்கவில்லை, ஒரு சின்ன அசைவில்லை, யாரும் வந்துட்டு போன அசைவில்லை. இது கணவன் இல்லாத நேரத்தில் அவளுக்கு நடக்குது. அவள் கெஞ்சிரா கணவன் கிட்ட, ஐயா நீங்க இல்லைன்னா எனக்கு என்னென்னமோ நடக்குதுயா, நீங்க எங்கேயோ போகாதீங்கன்னா. உடனே அவன் சாடிஸ்டா இன்னும் 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 அவளை வந்து துன்புறுத்துறான். உன் முகரக்கட்டைக்கு நான் இங்கே தான் இருக்கணுமா, வேணும்ட்டு 10 நாள் வராம இருக்கிறான். அப்போதான் கேட்குறா, அவ பக்கத்துக்கு தோழி கிட்ட கேட்குறா, வீட்டில் இப்படி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, எல்லாரும் என்னை பைத்தியங்கிறாங்க. இல்லைம்மா அது உண்மைதான், அங்கே தான் நாங்களே வீடு வச்சிருந்தோம், இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் நாங்கள் வெளியேறணும், யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த கதை எப்படி போகுது? என்ன, அங்கே ஒரு குடியானவன் இருந்தால் அவன் வந்து தூக்கு போட்டு செத்துட்டான். அந்த ரூமில் யார் எந்த பெண் வந்தாலும் ராத்திரி வந்து அவன் இப்படி செய்வான், ஆனால் ஆண்கள் கூட இருந்தால் வரமாட்டான். அவன் சொல்லிட்டு போயிட்டான். இவ கெஞ்சுறாங்க சொல்லி, பைத்தியம் நீ அப்பா வீட்டுக்கு போ. அம்மா, இவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, எங்க போறதுன்னு தெரியாது. ஒரு முடிவு பண்ணுவாங்க அன்னைக்கு இரவு. இந்த கதை படிச்சு முடிச்சிட்டியா? நான் விதுவிதுத்து போனேன். எம்மா
இவ்வளவு சீரியஸ் ஆனதா பொம்பளை மனசு? ஆமாங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க மனைவி, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மனைவி, உங்க புள்ள, நான், இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கான மனசு அவ்வளவுதான். என்ன தெரியுமா செய்யறா? அடுத்த நாள் முடிவு பண்றாங்க எதிர்கொள்ளணும்ட்டு. குளிக்கிறா, கரெக்டா சாமி கும்பிடுறா, குழந்தைக்கு தேவையானதெல்லாம் செய்கிறா. செஞ்சு அந்த குழந்தை கரெக்டாக 6 மணி 6:30 மணிக்கு தூங்க வச்சு 7 மணிக்கு மாமியாருக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு உள்ளே போய் கதவு தாள் போட்டுக்கிட்டு அவன் வரவுக்காக காத்திருக்க தொடங்கினாள். அப்படி சொல்லி முடிஞ்சிருச்சிங்க கதை. பயமாக இருக்குல்ல? நான் அதான் சொல்கிறேன், பெண்களை துன்புறுத்தாதீர்கள். துன்புறுத்தினால் நீங்கள் அச்சப்படுகின்ற எல்லா வேலைகளையும் அவள் செய்ய தொடங்குவாள் என்று இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது. நாளைக்கு இமயம் வர போறார். துபாய் புருஷன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். சொல்ல மாட்டேன் நான் கதைய, தேடி படிங்க, உள்ளதான் இருக்கு, படிங்க. அழகிய பெரியவன் எழுதியிருக்கிறார். தீட்டுன்னு, வள்ளிசைன்னு, ஞாபக விலங்குன்னு, யாம் சில அரிசி வேண்டினோம், சிவபாலனின் சிறு குறிப்புகள் எழுதி வச்சிருக்கார். தேடி படிங்க. எஸ்ராவை தேடி படிங்க, சூவேவை படிங்க, புதிய புதிய எழுத்தாளர்கள் சோ தர்மனை படிங்க. சிறிய சிறிய விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கேயோ தவறவிட்ட ஏதோ ஒரு மணித்துளிகளை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்தேன். ஓ, காதல்னா இதுதானா? அனுபவம் என்பது வேறு. அவன் ஒரு காதலன் எழுதுறான், ஹயஸ் அப்படிங்கிறவன் எழுதுறான், கவிக்கோ இதை மொழிபெயர்க்கிறார். உன் மீதான என் கோபம் உன்னை பார்த்தவுடன் இருக்க பற்றிய உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. இருக்க பிடிச்சிருக்கீங்களா? மணலை சுருள போயிடாது, எவ்வளவு நினைச்சாலும் பிடிக்க முடியாது. அப்படி இருக்குங்க அந்த சொல். அந்த சொல்லை நான் ரசிக்கிறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போயிருந்தேன். 50 கவிதைகளுக்கான ஒரு புத்தகத்தை போட்டிருந்தாங்க. நான் சொல்றேனே, பேசுவதற்காக நான் போன மேடைகளை காட்டிலும் கேட்பதற்காக நான் போன மேடைகள் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது. உண்மையை நான் யார் என்பதனை எனக்கு உருவாக்கியதை கேட்பதும் வாசிப்பதும் தான். கேட்பதும் வாசிப்பதும் தான். அது எவ்வளவு பெரிய புத்தகம். ஒரு புத்தகம் இருக்குங்க, ஆண்டன் பாலசிங்கம் எழுதிய புத்தகம், தடைப்பட்ட புத்தகம். ஆஸ்திரேலியா போயிருந்த போது லைப்ரரியில் இருந்ததுங்க, எடுத்து படிச்சுட்டேன். இன்னைக்கு இல்ல அந்த புக்கு. டாவின்சி கோடுங்கிற புக்கு, தடை செய்யப்பட்ட புத்தகம். நான் அமெரிக்காவில் இருந்த பொழுது கண்ணில் பட்டது, படிச்சுட்டேன். வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ, இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். உள்ள ஒரு மலை கிடக்குதுங்க. அந்த புத்தகம் 50 கவிதைகளை கொண்ட அந்த புத்தகம். அதுல முதல் பரிசுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இவர் தான் தேர்ந்தெடுத்தார், அறிவுமதி சார் தான் தேர்ந்தெடுத்தார் அந்த கவிதையை. 350 8000 350 350 50 50 3த்துக்கும் 1,75,000 25,000 பரிசு. 2 வரி எழுதுனதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த நாட்டில். எழுதுங்க, வாய்ப்பு வருகின்ற பொழுது எழுதிடுங்க. இந்த ரவிக்குமார் சார் எழுத தொடங்கிட்டாரா இல்லையா? சொல்றாருல, நான் எழுதினேன், என் மகளை பார்த்தவுடன் நான் எழுதினேன், அவள் பொட்டிட்டால் நான் என் புருவங்களை சரி செய்தேன். அந்த அனுபவம் போதுமானது. அந்த அனுபவம் போதுமானது. பாருங்க, முதல் கவிதை, இவர்கள் எல்லாம் சேர்ந்து பரிசு தந்த முதல் கவிதை, பரிசு பெற்ற கவிதை, வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போட்டு போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருப்பேன், ஜோடி ஜோடியா போகுது. இரண்டாவது கவிதை, தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அது நேரம் சட்டிக்கு தான் போகுது, நதிக்கு வராது. டாட்டா சொல்லுது நதி. கவிஞன் தான் இப்படி பார்க்க முடியும். சொல்லி பெருக்கிய பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில். 3வது பரிசு. நான் அசந்து போன பல கவிதைகள் உள்ள இருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு 3 பரிசுகளை கொடுத்தாங்க. எனக்கு என்ன கொடுத்திருந்தீங்கன்னா நான் வேற 3 கவிதைகள் உள்ள இருந்து எடுத்தேன். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. உள்ள இருக்கு கவிதை. கடைசி இலையை முதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம்.
எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர். பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். பெரிய ஒரு கவிதையை சொல்லிட்டு போறேன் நான். என்னை இந்த இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த எழுச்சி கவிதை என்று சொன்னால் நான் இதைத்தான் சொல்லுவேன். 2 வரியில முடிச்சிருக்கான். எழுதினவன் யாருன்னு தெரியல, அந்த புக்ல இருக்கு. பெருங்கடலை காட்சிப்படுத்திக்கோங்க. பெரும் கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. நீ பெருங்கடலா இருந்துட்டு போ, நான் மீன் குஞ்சுதான், என் துடுப்பு ரொம்ப சின்னதுதான், நான் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை என்று சொல்கிறான் அந்த மா கவி என்றார். புத்தகம் நம்மை எழுச்சியுற செய்கிறது. இந்த உலகத்தில் நான் போதுமானவன் என்று எனக்கு சொல்லுவதற்கு, என் புத்தி அடுத்தவர்களுக்கு வழிபடுத்துவதற்கு, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கலவரம் இல்லாமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை, தலைமைத்துவ வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு, நான் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கின்ற அந்த புத்தகம் அறத்தை, மனிதனை மனிதனாக செய்கிறது. அதுதான் ஒரு புத்தகம் செய்யும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.